அன்னைக்கிளே அன்னைக்கிளே. ஓ, இந்த வாரே மாமா, சாணி எலிக்கிட்டு இருக்கேன். சரிதா சரிதா, வேலையை முடிச்சிட்டு வா. செவலச்சி, அப்படியே ஓரமா செத்த தள்ளி நில்லு, அக்கா சாணி எலிக்கிறேன். அம்மா, பேஸ்ட் எங்க காணோம்? பேஸ்ட் இல்ல மக்கா, கோவால் பல்பொடி இருக்கு, அதை எடுத்து விளக்குறியா? அம்மா, எனக்கு பல்பொடி எல்லாம் வச்சு விளக்க முடியாது, போ, எனக்கு பேஸ்ட் தான் வேணும். எட்டி தீந்து போயிருச்சு, என்ன பண்ண சொல்ற? போய் பல்பொடியை வச்சு விளக்கு போ. அம்மா, அதான் நேத்தே தீந்துருச்சுல, வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? வாங்கி வைக்க தெரியாமத்தேன், பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு தெரியாம போ. இருக்கிறத வச்சு அசைஸ் பண்ணி விளக்க வேண்டியதானே. அது அந்த காலத்துல சாம்பா செங்கப்பொடின்னு வச்சு விளக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு இப்ப கோவால் பல்பொடி வாங்கி வச்சிருக்கீல, இது பண்ணிக்கிட்டு இருக்காத. போங்க மொட்டை, எதை வச்சு தேய்ச்சானே பல்லு பளிச்சுன்னு போனா பத்தாம கிடக்கு. ஐயோ, காலையிலேயே டென்ஷன் பண்றமா நீ சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இருக்கா என்ன உனக்கு? அதான் ஸ்கூல் இல்லைனாலும் ஸ்பெஷல் கிளாஸ்னு கொல்றாங்களே, அப்புறம் என்ன, இருக்கதான் செய்யுது. 12வது படிக்கிறோம்ங்கறத மனசுல வச்சுக்கிட்டு படிங்க. இப்படி போனா வந்தோம்னு பகட்டு காட்டிக்கிட்டு தெரியாம ஒழுங்கா படிப்பை கவனத்துல செலுத்தி படிக்கணும். இப்ப யாரு பகட்டு காட்டிக்கிட்டு தெரிஞ்சாமா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டணுமே, திட்ட வேண்டியது. என்ன ஒண்ணும் இல்ல, நான் காலேஜுக்கெல்லாம் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். உங்களை இங்க நாங்களே வச்சுக்கிட்டு இருக்கோம் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். எங்கிட்டனால கடனை உடனே வாங்கினாலும் கொண்டு போய் தள்ளி விடுறது தானே. நானும் ஒண்ணு இங்க இருக்கணும்னு ஆசைப்படல, நானும் ஏதாவது ஹாஸ்டலுக்கு தான் போவேன். ஆத்தாடி, வாயை திறக்க முடியுதா இப்ப உள்ள பிள்ளைகள்ட்ட? அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மா ஒண்ணு சொல்லமுன்னா புறுக்கு பயந்துகிட்டே தெரியுமா? இப்பதான் நம்மள நல்லா ஏச்சு நொட்டிட்டு மிளகா அரைச்சிட்டு போயிடறாளே. இருக்கட்டும், இன்னும் 6 மாசம் காலம் ஓடட்டும். கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கறது தானே. தானா துணிய துவை, மணிய துவை, எந்திரி, பல்ல விளக்குன்னு அவளுக்கு உருட்டுக்குதே இவளுகெல்லாம் சரிப்பட்டு வருவாளுங்க. இவனுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்கவும் தானே ஆத்தாளோட அருமை தெரியாம கிடக்கு. என்ன மாமா, நெடுவாளி மாடன்லாம் வந்துட்டு போயிட்டாளுங்களா என்ன? இல்லம்மா, அன்னைக்கிளே வனசாவும் மாடன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த நெடுவாளி பிள்ளைய காணா. ஆமா மாமா, நெடுவாளி நேத்து பொழுதோட வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சால, அதான் காலு கையில ஓஞ்சு வருதேன்னு படுத்திருக்காளோ என்னவோ. நல்ல புள்ள நெடுவாளி. என்ன மாமியாள் மருமகள் எப்படி இருக்காங்க? குணமனம்லாம் நல்ல குணமாத்தான் இருப்பா. என்ன வீட்டு வேலை செய்யறதுலதான் சோம்பேறி பட்டுக்கிட்டு மாமியால ஏச்சு நோட்டிக்கிட்டு தெரியவா. அது ஒண்ணுதான் விளையாட்டு புள்ள. மற்றபடி நெடுவாளிக்கிட்ட எல்லாம் ஒரு குறையும் இல்ல மாமா. அதெல்லாம் நல்ல குட்டி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், ஓடி வந்து என்னத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல உள்ள மாமா. என்ன காலையிலேயே அக்காலு மாம்சம் என் பேரை வாயில விட்டு பறத்துக்கிட்டு இருக்கியா? இடி வா, உன்னையத்தான் ஆளை காணமேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு மாமா. அதானே கேட்டேன், எங்களையெல்லாம் எங்க மாம்ச தானே தேர்றாரு, நீ எங்க தேர்ற? அதனாலதானே அந்த மனுஷனுக்கு தங்கமான புருஷன். என்னது? இல்லக்கா, தங்கமான மனுஷன்னு சொல்லதுக்கு பதிலா தங்கமான புருஷன் வந்துருச்சு. சரி விடு, எங்களுக்கெல்லாம் தங்கமான மனுஷன், உனக்கு தங்கமான புருஷன். ஆத்தாடி, கொஞ்சம் கூட டங்கு ஸ்லிப் ஆக விட மாட்டாளே. சும்மா விளையாட்டுக்கு தாண்டி கேட்டேன். சரி வா, எம்புட்டு பால் வேணும்? ஆமா, நாங்க என்ன 10 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி பால் கோவா கிண்டி திங்க போறோம். அட 1/2 லிட்டர் பாலை ஊத்துக்கா, அதையே என் மயன் குடிக்காம வீணா ஆக்குறேன். சரிம்மா, வா, வந்து மாமாட்ட வாங்கிட்டு போவா. எக்கோ, இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கு, மறந்துட்டு நீ பாட்டுல வீட்லயே வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிடாத. மறக்காம 9 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துரு, சரியா? அடி ஆமாடி, நேத்துதான் தெக்கு விட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு இருந்தா 100 நாள் வேலை இருக்குன்னு. ஐயோ, வனசா மாடன்ட்ட சொல்ல மறந்தாச்சே. அதனால என்ன இருக்கு, போற வழியில நான் மாடன்ட்டு சொல்லிட்டு போயிறேன், நீ அப்படியே வனசா காட்ட சொல்லிரு. சரிம்மா, சொல்லலைன்னா மாடனா ஆடுவாம்டி, மறந்துடாம சொல்லிட்டு போயிரு. அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன், நேரம் ஆயிரும்ல. சரிக்கா, என்ன சமைக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு கையை போட்டு சேர்த்து சமைச்சு கொண்டுட்டு வா, உனக்கு மட்டும் கொண்டுட்டு வந்துடாத, சரியா? அன்னைக்கிளி என்னைக்குமா அவளுக்கு மட்டும் கொண்டு போயிருக்கா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொண்டுட்டு வருவா. இல்ல மாம்சு, என் மாமியார் பர்த்டேக்கு நேத்து எல்லாருக்கும் வாங்கன்னு வணக்கம் போட்டதுலயே கை வலிக்குதுன்னு கிடந்துச்சு. அதான் எந்திரிச்சு சோறாக்கு அலுப்பப்பட்டுக்கிட்டு சமைக்கலைனா அங்கே வந்து பட்னியா கிடக்க முடியாதுல்ல. அதனாலதான் அக்காட்ட கூட ஒரு கையை கொண்டுட்டு வர சொல்றேன். கொண்டுட்டு வரேன், பாலை வாங்கிட்டு போ. சரிக்கா. வனசா, வனசா, அடியேலா வனசா, அடி வனசா. என்ன காலையிலேயே அன்னைக்கிளி கச்சத்த மாதிரி கேக்குது? அடியேலா வனசா. ஆமா, அக்கா தான் கூப்பிடுது. ஓ, என்னக்கா? அடியேலா, அடி 100 நாள் வேலை இருக்கா, 9 மணிக்கு ஊர்னி கரைக்கு வந்துருங்கடியே. 100 நாள் வேலையா இருக்கு? ஆமா வாண்டியோய், 9 மணிக்கு ஊர்னி கரைக்கு வந்துருங்க. சரிக்கா, இந்த தண்ணி மட்டும்தான் இல்ல, புடிச்சு வச்சுட்டு நானே கிளம்பி ஓடியாறேன். போகையில ஒரு சத்தம் போட்டுட்டு போ, நீ பாட்டுக்கு போயிடாத. சரிம்மா, கூப்பிடுறேன். நீ பொக்கு வேலையை முடிச்சிட்டு ஓடியா. சரிக்கா. இந்த
ரேவதி குட்டி சொன்னதை அயத்தே போயிட்டேன் போ. செத்த முன்னாடி எந்திரிச்சிருந்தா மத்த வேலையெல்லாம் பார்த்திருக்கலாமே. அப்படி எப்படி போட்டுட்டு ஓடனே. என்னக்கா என்ன கத்திக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லடி நைந்தாரா, வேலை இருக்கு 100 நாள் வேலைன்னு இப்ப அன்னைக்கிளிக்கா கூப்பிட்டு சொல்லுச்சு. வேலை ஊரா அப்படி எப்படி கிடக்கு, வீட்டு வேலை இன்னும் தண்ணி வேற பிடிக்காம கிடக்கே. என்ன வீட்டு வேலை? சமையல் வேலை தானே, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நீ கொழுந்தே வந்திருக்கிற நேரத்துல சமைக்காம கொள்ளாம என்னன்னு போட்டுட்டு ஓடுறது? அக்கா கொழுந்த என்ன ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, அதான் நான் வீட்ல இருக்கேன்ல, வீட்ல இருக்கிறத வச்சு நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ இருக்கிறத ஊத்திட்டு வேலைக்கு எடுத்துட்டு போ. இல்லடி, இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் தான் கிடக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு முட்டை ஏதாவது ஆம்லேட் போட்டுக்கலாம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு கிளம்பு, அதுக்குள்ள நான் சாப்பாடை ரெடி பண்ணிடுறேன். ஆமா, நீங்க வந்து வீட்டில் இருக்கையில நான் வேலைக்கு போனா நல்லாவா இருக்கேன்? 2 நாள் பொழுது தானே, கழுத போகலைன்னா கடந்துட்டு போகுது விடு. அக்கா இப்ப 100 ரூபா கூட்டி தராங்கன்னு சொன்னீல, 300 ரூபா காசு என்ன சும்மாவா வருது? 2 நாள் போனா 600 ரூபா ஆயிரும்க்கா. உனக்கு ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும்ல. நாங்க வந்ததுல இருந்து நீ வேலைக்கே போகல, அப்புறம் உன் பொழப்ப நீ எப்படி பாப்ப? பேசாம நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறியா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல? ஒன்னும் இல்லடி, அவர் எதா இருந்தாலும் சாப்பிட்டுப்பாரு. அங்க மட்டும் என்ன டெய்லி மீனும் கறியுமா வாங்கிட்டு இருந்தோம், அங்கேயும் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் தான். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சிரு. சரி சரி, இன்னைக்கு 100 நாள் வேலை, அதுவுமா பைப்படியில் எப்படி கிடக்காளுன்னு தெரியல. கூகுன்னு பைப்பை மொச்சுக்கிட்டு கிடப்பாளுக. நான் போய் இப்போ தண்ணியை பிடிச்சி வச்சிடுறேன், நீ அதுக்குள்ளே இந்த வீட்டு வேலையை முடிச்சு அக்காவுக்கு அந்த 100 நாள் வேலைக்கு எடுத்துகிட்டு போகணும்ல தூக்கு, அந்த தூக்கில் கொஞ்சமாக கஞ்சியை ஊற்றி குழம்பு எடுத்து வச்சிரு. ஆமாம் ஆமாம், அங்கே பைப்படி என்ன லட்சணத்தில் இருக்கோ. சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். எங்க இதுக்குள்ளதானே வச்சேன், காணா இங்க ஓச்சுன்னு தெரியலையே. குளுக்கரைங்களுக்கு என்ன பதில சொல்றது? அத்தகிழவி, என்ன அத்தகிழவி, கும்பிடு ஓட்டு கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எந்திரிச்சு வந்து அடுப்படியை நோண்டிக்கிட்டு இருக்கிய? தெரியல, வெந்தய டப்பால 10,000 ரூபாய் காசு வச்சிருந்தனே, பாத்தியா? வெந்தயமா? வெந்தயம்னா அந்த மஞ்சளும் இல்லாம அரக்கும் இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ல இருக்குமே, அந்த வெந்தய டப்பாக்குள்ளயா? எட்டில வெந்தயம் என்ன கலர்ல இருக்கும் நான் கேட்டேன். வெந்தய டப்பாக்குள்ள போட்டு வச்ச காசு பாத்தியான்னு தானே கேக்குறேன். அட ஆமா அத்தகிழவி, 10,000 ரூபாய் காசு இருந்துச்சு, எல்லாமே 500 ரூபாய் தாளு, புது தாளு தானே? ஆமா ஆமாடி நெடுவலி, ஆத்தாடி நல்ல வேலை, எங்கிட்டோ எடுத்து வச்சுட்டோமோ, கண்ணுக்கு தெரியாம போயிருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். கொண்டா அந்த காசை கொண்டா, குளுக்கரைங்க வந்திருக்காங்களாம், போய் கட்டிட்டு வரேன். என்ன காசை எடுத்துட்டு வாவா? புது தாளா இருந்துச்சுன்னு தான் கேட்டேன், அது என்கிட்ட இப்ப இருக்கு நான் சொன்னேன். ஏட்டி 10,000 ரூபாயை எண்ணி பார்த்தது மாதிரி பார்த்த செலவத்தாலையும் அத்தனையும் அடையாளமா சொல்ற, அப்ப அந்த காசு உன்கிட்ட இல்லாம எங்க போச்சு? ஐயோ அத்தகிழவி, இப்ப எதுக்கு காலையிலேயே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? சும்மாவே சுகர் இருக்கு, இதுல பிபி வேற அப்பப்ப எட்டி பாக்குது, பித்தம் தலைக்கு ஏறி கையும் காலம் அது பக்கம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போயிருச்சுன்னா இதெல்லாம் தேவையா அத்தகிழவி? அடியே நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? 10,000 ரூபாய் காசு இருந்தது எங்க, அதுக்கு பதில் சொன்னியா நீ? எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு எனக்கு தெரியாமலா கிடைக்கேன்? ஷப்பா, இப்ப என்ன 10,000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியணும், அப்படித்தானே? பல பட்டு சேலையை கட்டி பர்த்டேல நிண்டியலே நல்லா இருந்துச்சா? ஏண்டி அதே நல்லா இருந்துச்சுன்னு ஊரே சொல்லுச்சே, ஏன் வாங்கின உனக்கு தெரியாதாக்க? ஏன் தெரியாம பார்த்து வாங்கின எனக்கு தெரியாதா என்ன? என் அத்தை கிழவிக்கு எப்பேற்பட்ட பட்டு கட்டுனா சூப்பரா இருக்கும்னு அதை எலசு சிறுசெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு சும்மா டக்கரா நிண்டியலே, எல்லாம் அந்த 10,000 ரூபாயில வாங்கின பட்டுத்தேன். என்னடி சொல்ற? அப்புறம் என்ன பாவம் அத்தை கிழவி, நீங்க என் மன்னவர் இருந்திருந்தா என் பர்த்டேவை எப்படி கொண்டாடி இருப்பாரு, அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ண உங்களுக்காகத்தேன் கழுத உங்க விட்டு காசு 10,000 ரூபாயை எடுத்து பலன்னு 5,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து 2,000 ரூபாய்க்கு கேக்கு வாங்கி 3,000 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன். 10,000 க்ளோஸ், வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம்ல. அடி நாசமத்து போவாளே, ஏன் மட்டும் காசு எடுத்து எனக்கே பிறந்த நாள் கொண்டாடினியா? பாருங்க அத்தகிழவி, சும்மா ஆடியன்ஸ் முன்னாடி என்ன திட்டி என்ன வில்லி ரேஞ்சுக்கும் நீங்க பெரிய ஹீரோயின் ரேஞ்சுக்கும் பில்டப் பண்ணிடுறீங்க. கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்துறது எனக்கு தானே தெரியும். என் அத்தை கிழவி ஆசைப்பட்டு ஃபீல் பண்ணுச்சே, அதுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட முடியாத நம்ம கையால் ஆகாத மருமகளா போயிடக்கூடாதுன்னு கடுகுடப்பா வெந்தயடப்பா எதுக்குள்ள காசு கிடந்தாலும் எல்லாத்தையும் வலிச்சு ஆட்டையை போட்டு உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் திருடினேன், மற்றபடி எனக்கு இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது அத்தை கிழவி, என்ன புரிஞ்சுக்கோங்க. அடியே குழுவுக்கு கட்ட வச்சிருந்த காசு 10,000 ரூபாயை திருடியும் முட்டு என்ன நேக்கா பில்டப் கொடுக்குற நீ? பில்டப்பு
என்னத்த கிழவி அப்படி நான் என்ன பில்டப் பண்ணிட்டேன்? 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலையை வாங்கி பல கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நான் மட்டும் மினுக்குனா? இல்ல நம்ம மருதுபாண்டி கடையில மட்டன் பிரியாணியை வாங்கி நான் மட்டும் உட்கார்ந்து திண்டனா? உங்களுக்காக தானே, நீங்க சந்தோஷப்படணும் தானே. கேக்கு வாங்கினேன், டெக்கரேஷன் பண்ணேன், பலூன் ஊதுனேன், உங்க பேரை எப்படி எல்லாம் பிரபலமாக்குனேன். என்ன பார்த்து இந்த 10,000 ரூபாய் காசுக்கு இப்படி சொல்லிட்டீங்களே அத்தை கிழவி. ஓ மை காட் கருப்பசாமி. சரி ஓவரா நீட்டாதல. என்னத்தையோ நேத்து பொழுதுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த ஒரு நிம்மதிக்காக உன்னைய சும்மா விடுறேன். கழுத 10,000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. 4 மனுஷன் தானே வாப்பட்டுச்சு, அதனால பொழைச்சு போ. அப்பா ஆடி, நல்ல வேலை அத்தை கிழவி. நான் பாட்டுக்கு பக்கம் வசனம் பேசினாலும் என்ன நல்ல மல்லாக்க படுக்க போட்டு ஒள்ளக்கை எடுத்து நங்குனக்கடின்னு குத்துவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தப்புச்சண்டா சாமி. மொகரைய பாரு, மொகரைய ஆட்டத்தையும் ஆளையும் பாரு. 100 நாள் வேலை இருக்குல்ல, காலத்துல கிளம்பு. கஞ்சி ஊத்தி தரேன், கொண்டுகிட்டு போ. அத்தை கிழவி, காலையில எந்திரிச்சதுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல வடல. பால் வாங்கி வச்சிருக்கேன், காப்பியை போடுங்க. வயிறு கபன்னு பசிக்குது. சரி பானை அத்தனையும் வெறும் பானையா கிடக்கு. அந்த வேலையவாது உருப்படியா செஞ்சு விட்டு போ. பைப்படியில் இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்குன்னு கூட்டம் மொச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. ஆளுக்கு போய் அழைச்சிக்கிட்டு நிக்காம காலகாலத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வா. அட, கூட்டத்துக்கு நடுவில் போய் இடிச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறதுல தான் அத்தை கிழவி கிக்கே இருக்கு. பைப்படி சண்டையை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. இன்னைக்கு எவ்வளவு சண்டை கிண்ட போட்டாளுங்கன்னா தேவலையே. அங்கே போய் வாய் வாத்துக்கிட்டு நிக்க கூடாது. ஒருட்டன தண்ணியை பிடிச்சமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணாமா. சரி நான் பாத்துக்கிறேன். எவ விட்டு பானை இது? நம்ம பிடிக்க வர நேரத்துல எவ்வளவு கொண்டுட்டு வந்து பானையை வச்சிருக்கா. ஆனா ஆளை யாரையும் சுத்தி முத்தி காணுமே. அவளும் வந்து காத்துட்டு கிடந்து தண்ணி பிடிப்பாளுகளாம். எவ்வளோ ஒருத்தி பானையை வச்சுட்டு பேசாம போயிருக்காளுக. நீங்க பானையை வச்சுட்டு போனா தண்ணி என்ன தானா வந்து நிறையுமா என்ன? எவ விட்டு பானையா இருந்தானே தூக்கி ஓரமா போட்டுட்டு நம்ம பிடிப்போம். எத்தோ தண்டி பானை. இந்த ஊர்ல எது பண்றதா இருந்தாலும் லைலா தாண்டி முதல்ல பண்ணுவா. யாருக்கிட்ட? ஏய் லைலா, எவ்வா அவ? நீதானா? என்னடி உனக்கு என்ன பெரிய கிவன்னு நினைப்பா? பானையை தான் பைப்படியில வச்சுட்டு போயிருக்கேன்ல, அதை தூக்கி போட்டுட்டு உன் குடத்தை தூக்கி வச்சிருக்க பாரு. உன் பானை ஒன்றும் பைப்பில் இல்லை, கீழே தனியாக தான் இருந்துச்சு. நான் வரும்போது ஃப்ரீயாக கிடந்துச்சேன்னு எடுத்து வச்சேன். சீ, போய் பேசாத. நான் தான் என் கையால் பெரிய பானையை வச்சு பைப்பை திறந்து விட்டுட்டு சின்ன பானையை கொண்டு போய் ஊற்றிட்டு வரலான்னு போயிட்டு வரேன். அதுக்குள்ளே இந்த வேலையை பார்த்துட்டு நிற்கிற. அசிங்கமா இல்லை உனக்கு? பாரு, என்ன பெரிய இவளா நீனு? பைப்படியில ஆளு நின்றாதான் கணக்கு. குடத்துக்கோ பானைக்கோ ஒன்றும் கணக்கு இல்லை, சரியா? நீ பாட்டுக்கு வச்சுட்டு ஆட்டிட்டு போனா அதுக்கு என்ன பைப்பு தானா வந்து நிறைஞ்சிருமா என்ன? பாரு, ஆட்டிக்கிட்டு போனா அப்படி இப்படின்னு பேசுனேன்னு வச்சுக்கோ, பல்லு படுவாலாம் கலண்டுறாமா சொல்லிட்டேன். அடேங்கப்பா, இவங்க பெரிய இவங்க கலட்டுற அளவுக்கு நாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பானை இருந்தா ஒன்றும் கணக்கு இல்லை, ஆளு நின்றாதான் கணக்கு. நான் வந்தேன், பைப்பு சும்மா கிடந்துச்சு, பிடிச்சிட்டு போறேன். உனக்கு என்னடி நோகுது? சீப்ப, காலையிலே உனட்ட இலவு கொடுக்கலாம் என்னால முடியாது. தள்ளுங்கிட்டு நான் என் பானையை பிடிச்சிட்டு போறேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் 100 நாள் வேலைக்கு போகணும். உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா? எங்களுக்குலாம் வேலை இருக்காது பாரு. நாங்க என்ன வெட்டியா வத்திரிக்கிறோம்? எனக்கும் தான் வேலை இருக்கு. நானும் தான் 100 நாள் வேலைக்கு போகணும். முதல்ல நான் பிடிச்சிட்டு தான் விடுவேன். காலையிலேயே ஓங்கிட்டு 7:30 கொடுக்க என்னால முடியாது லைலா. பேசாம ஒதுங்கின்னு நான் 2 பானையை பிடிச்சிட்டு போயிடுவேன். எனக்கு மட்டும் காலையில ஓ முஜில முழிக்கணும்னு தலையெழுத்தா? தண்ணி பிடிக்க வந்தேன், பிடிச்சிட்டு பேசாம போயிடுவேன். நான் 2 குடம் வச்சிருக்கேன், பிடிச்ச பிறகு பிடிச்சிக்க என்னமோ பண்ணு. யார் வேணாண்ணா? என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? நான் வச்சுட்டு போனவ பிடிக்காம நீ இப்போ வந்தவ பிடிப்பியோ? நான் 2 குடத்தை பிடிச்சிட்டு தாண்டி விடுவேன். என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் இன்னைக்கு. இங்கே பாரு, நான் 2மே பிளாஸ்டிக் குடம் தான் வச்சிருக்கேன். நீ அண்டாவா தூக்கிட்டு வந்திருக்க. அது நிறையறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். தள்ளு, நான் பிடிச்சிட்டு போயிடுறேன். பார்க்க தானே பித்தளை குடம், ஆனால் உள்ளே தண்ணி நிறையறதெல்லாம் ஒரே அளவு தானே. அதே நேரம் தான் எனக்கும் ஆகும். முதல்ல வந்த நான் பிடிச்சிட்டு போகிறேன், அதுக்கப்புறமா நீ பிடி. 5 மணிலேருந்து தண்ணி எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்து பிடிப்போமா? இவங்க நோகுனாப்புல வந்து பானையை தூக்கி போட்டுட்டு அவங்க குடத்தை வைப்பாங்களாம். என்ன ஒரு திமிருன்னு பாரு. என்னடி ஊர் தலைவர் மருமகனா ஓவரா சீன் போடுவியா? நான் தாண்டி வந்தேன், முதல்ல நான் பிடிச்சிட்டு தாண்டி விடுவேன். நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன் இன்னைக்கு. அம்மா, ஐயோ மாடனே, உடனே வந்துருவாளுங்களே. யாருக்கிட்ட யாரு வந்தாலும் லைலாவை ஒன்னும் பண்ண முடியாதுடி. இன்னும் ஒரு திமிருன்னு பாத்தீங்களா மனுஷாக்கா? நான் 5 மணில இருந்து காத்துக்கிட்டு இருந்து முதல்ல பானையை வைக்கிறேன். என் பானையை தள்ளி விட்டுட்டு அவ குடத்தை வைக்கிறாக்கா. கேட்டதுக்கு புடிச்சு கீழே தள்ளி விடுறா. முதல்ல நீ எந்திரிட்டி மாடனே, அடிக்கடி படலையில. அடேங்கப்பா, உடனே வந்துருவாளுகளே வரைஞ்சு கட்டிக்கிட்டு. ஏ லைலா, உனக்கு என்ன அம்பிட்டு திமிரா? அவதான் தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்து வச்சிருக்கோம்னு சொல்றால, அப்புறம் ஏன் அதை தூக்கி போட்டுட்டு பிடிக்கிற? என்ன 5 நிமிஷம் ஆகுமா அது நிறையறதுக்கு? கொஞ்சம் பொறுத்து தான் பிடிக்க வேண்டியதானே. ஏன் நான் பொறுத்து பிடிக்கணும்? எதுக்கு பொறுத்து பிடிக்கணும்னு கேட்குறேன். நான் வரும்போது அவள் என்ன உனக்குள்ள நின்றாளா? அவள் நின்றா தானே கணக்கு. பானையை வச்சுட்டு போனா பானையெல்லாம் கணக்காயிருமா?
ஏன் பானை இருந்தானே ஆள் இருந்தானே ஒரு பானையை பிடிச்சிட்டு ஒரு பானையை ஊத்திட்டு வர்றதுக்கு தானே போயிருக்கான். ஏன் அவ பானை நிறைஞ்ச பிறகு நீ எடுத்து வைக்க வேண்டியதானே? உனக்கு அப்படி என்ன அவசரம்? ஓஹோ, நீங்க எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு கையெழுத்து போட போறிய. உங்களுக்கெல்லாம் அவசரம் அத்துக்கிட்டு நிக்கலாம், எங்களுக்கு மட்டும் வேலை இருக்காது. நாங்க மட்டும் நின்று நிதானமா பிடிக்கணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லடி. ஏய், உன் வயசு என்ன அக்கா வயசு என்ன? என்ன போடி வாடின்னு பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்கப்பா, உங்க அக்கா அமெரிக்க ஜனாதிபதி, அவளை மாலை போட்டு மரியாதை பண்ணி தான் பேசணுமா? ஏ போங்கடி, சும்மா வந்துருவாளுங்க கூஜா தூக்கிக்கிட்டு. என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா பேசுறேன். இன்னடி ஊர் தலைவர் மருமகனா என்னையே அடிப்பியா? இன்னைக்கு எப்படி உனக்கு? அடனே, காலையிலே இது கூட எல்லாம் வந்து எதுக்கு இற கொடுத்துக்கிட்டு இருக்க? கழுதையை விட்டு தொலைஞ்சிட்டு வா மாடனே. அதுவும் நம்மள ஒண்ண அதுக்கு சரிசமா நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நான் பானை எதாக்க வைக்க போறேன், புடிச்சு தள்ளி விடுறா. பார்க்க தானே செஞ்சீங்க. புடிச்சு தொலைஞ்சிட்டு போறா, விடு மாடனே. இது கூட எல்லாம் மனுஷனுக்கு மனுஷன் சரிக்கு சமமா நிக்க முடியுமா? மூதேவி புள்ளையா அது? ஏய், நீ எல்லாம் பேசாதடி. கொழுந்தனை குட்டி கொழுந்த நடுமணுக்களை வச்சுக்கிட்டு வசதியான மாப்பிள்ளைன்னு வளைச்சு போடலான்னு பாக்குறியோ? கொழுந்தனாரேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அவன் உனக்கு புருஷனா இல்ல உன் தங்கச்சிக்கு புருஷனாடி? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டு எச்சக்கல நாயே. இன்னும் திமிர் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை கேட்பான். நல்ல நாள் இருக்கு அவனசக்கா. எச்சக்கல நாயே, ஓ எச்ச புத்தி ஒன்ன விட்டு போகுமா? ஊரை விட்டு ஒதுக்கி ஒண்ணுமில்லாம வந்து உட்காரையிலேயே என்னென்ன பேச்சு பேசுற? நீ எல்லாம் என்னைக்கு தாண்டி திருந்து போற? சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏ, எல்லாம் தெரியும் போங்கடி. உன் புருஷனுக்கு வக்கில்ல, குடிகார புருஷன் உழைச்சு கொண்டுட்டு வரதுக்கு துப்பு இல்லைன்னு கொழுந்தனை வளைச்சு போட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். நல்ல பணக்கார வீட்டு சம்பந்தம், காரு பங்களான்னு வசதியா இருக்காங்க, நல்லா அனுபவிக்கலான்னு பிளான் தானே. அதுக்கு தானே கொழுந்தேன்னு சோப்பு போட்டுக்கிட்டு இருக்க. சீ, வாய முத நாயே. என் குடும்பத்தை பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசுன உடம்புல இருந்து உசுர உருவி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? என் புருஷன் குடியாரனா இருந்தாலும் எத்தனை நாளடி ஓ வீட்டு வாசல்ல வந்து நின்றுக்கான். யார பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, உழைச்சு திங்கிறதுக்கு துப்பு இல்லாம குடும்பத்தோட வந்து ஆத்தா சொத்த ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணி கூட பிறந்த அண்ணனையே விரட்டி விட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கனவ இவ பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நாயை விட்டு தள்ளிட்டு வாங்கக்கா. பணக்கார சம்பந்தம் கிடைக்கவும் இந்த ஆட்டம் ஆடுறீங்களோ? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பணக்கார குழந்தை உன் தொங்கச்சியை விட்டுவிட்டு எவளையாவது இழுத்துக்கிட்டு ஓடி போறேன். அன்னைக்கு தாண்டி நிக்க போகுது உங்க ஆட்டம். அப்ப தெரிய முடியும் உங்களுக்கு. என் தங்கச்சியை பத்தியோ தங்கச்சி புருஷனை பத்தியோ பேசுறதுக்கு உனக்கு என்னடி நாயே அருகதை இருக்கு? ஒண்ணுமில்லாத நாயே, உழைக்கிறதுக்கு துப்பு இல்லாத வெறு நாயே. கண்ணனைக்கு கஞ்சி குடிச்சாலும் இறந்து பறந்து உழைச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்க எங்களை பார்த்து என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசுற நீ? கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு என் தங்கச்சியை ஒன்னொன்னையும் பார்த்து போட்டு நான் கட்டி கொடுக்க ஓடியாந்து நிப்பா. நான் சொல்றேன், நீ உன்னெல்லாம் இன்னைக்கு இரவி உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு வனசாக்காயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ விரி நெடுவாளி, அந்த நாயை 4 குத்துனா தாண்டி சரிப்பட்டு வருவா. என்ன வாயி, என்ன திமுரு? ஐயோ கடவுளே, என்னடி நடந்துச்சு? ஏ பைப்புல போய் தலை அடிச்சிட போதுடி. இதெல்லாம் உசுரோட இருந்து என்ன விலைக்கா இருக்க போகுது? செத்தா நாய் சாகுது. இந்த சனியனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போன திருப்தியாவது எனக்கு இருக்குமே. ஊராத நிம்மதியா இருக்கும், அன்னைக்கிக்காவது நிம்மதியா இருக்கும். அக்கா, இந்த 7:30 எங்க வந்தாலும் 7:30 இருக்கும்னு தெரிய தனக்கா செய்யும். அது கூட சரிக்கு சமமா நின்று சண்டை போட்டுருக்க. ஏய், என்னையவே அடிக்கிறியா? இருடி, என் புருஷனை கூட்டிட்டு வந்து உங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்கடி. அக்கா, அவளுக்கு வாயிலே 4 போடு போடுக்கா. பல்லு படுவெல்லாம் கலட்டி விட்டாதான் நான் சும்மா இருக்கும். போடுங்கக்கா, இன்னும் 4 போடுங்கக்கா. கிறுக்கு மாடனே, சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. அதுவே ஏறி மிதிச்சுக்கிட்டு என்னமோ பத்திரக்காளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. நீ மேற்கொண்டு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. மாடனே இம்புட்டு கோவப்படுறேனா? இந்த நாய் என்னென்னலாம் பேசி இருக்கும்னு அப்ப உனக்கு புரியாடி நடுவலி? என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா? என் தங்கச்சி புருஷன் என் தங்கச்சியை விட்டுட்டு எவளையாவது எடுத்துட்டு ஓடிடுவாளாண்டி. அந்த அளவுக்கு சாபம் கொடுக்கறானா பாரு. இவ திங்கிற சோத்துலயா மண்ணலி போட்டோம். இவளுக்கு என்ன கேடு வர இப்படி எல்லாம் பேசுறா? அதான் சரி, அப்ப போடத்தானே வேணும். இதோட மட்டுமில்ல கோய், இன்னும் 4 போட்டு நங்கு நக்கடி மிதிச்சு விரட்டி விடு. என்ன ஒரு திமுருன்னு பாரு. வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசுவியா நீ? கல்யாணம் பண்ணி இன்னும் மஞ்ச கயிறு கூட காயல, அதுக்குள்ள என்னென்ன பேச்சு அந்த பிள்ளைக்கு சாபம் கொடுக்குற? பொம்பளையாடி நீ எல்லாம்? மனுஷ பிறவியா நீ எல்லாம்? ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படியா சாபம் கொடுப்ப? நகையை திருடி உன்னால அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்கே. உன்னெல்லாம் ஊர்ல இருக்க விடாம ஓடி விரட்டி என்னெல்லாம் அடிச்சு தொலைச்சிருக்கணும். நாய் போனா போகுதுன்னு பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தா விட்டா ஓவராவா பேசுற நீ? திருட்டு நாயே, உனக்கே இம்புடு திமிர் இருந்துச்சுன்னா உழைச்சு திங்கிற எங்களுக்கு எம்புடு திமிர் இருக்கும். சனியனை விட்டு தொலைங்க, போய் தொலைஞ்சிட்டு போகுது மூதேவி. நல்லவங்க சாபமே இந்த காலத்துல எல்லாம் பழிக்க மாட்டேங்குது. இந்த நாதாரி வர்ற சாபமா பழிக்க போகுது? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இது சாபத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு போய் தொலையுதுன்னு விரட்டி விடுங்கக்கா. ஏய்,
ஏய் என்ன சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்க? கையில என்ன இருக்கு தெரியுமில? வெங்கல பானை. நடு மண்டையில நச்சுன்னு போட்டேன்னு வச்சுக்க, மண்டை ரெண்டா பொளந்துராமா. ஓடி போயிரு, மரியாதையா சொல்லிட்டேன். ஊரு தலைவிங்க எல்லாம் உங்க பக்கம் இருக்காங்கிறதுக்காக ஓவரா ஆடுறீங்களடி. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிரும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உங்களுக்குலாம். இரு விட்டா வனசாக்காக்கு பதிலா பானை வாங்கி நானே உன் மண்டையை பொழந்துரு. ஓடி போயிரு ஓடி. என்ன விட்டா போட்டுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடி ஒரு நாளைக்கு. ஏ போடி. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அன்னைக்கே ஊரை விட்டு விரட்டி விட்டுருக்கணுக்கா. இது எல்லாம் ஆனா பாருடி, கூடிய சீக்கிரமே இந்த ஊரை விட்டு உங்களை நான் விரட்டல. அப்புறம் இருக்குடி.